Jungle. அல்லேலூயா. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் திமிரி சமாதான சபையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேதமே வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேதமே வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சி நீதிமொழிகள் 6:23 அடிப்படையாக கொண்டு ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு தந்த ஒரு நிகழ்ச்சியாகும். கவனமாக பாருங்கள். பைபிள் எடுத்துன்னு வந்துட்டீங்களா? எப்படி போன நிகழ்ச்சி போன வாரம் சனிக்கிழமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஜாக் டிவியில் சேனல் நம்பர் 93ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேவனை மகிமைப்படுத்திருப்பீங்க. அந்த இரவு வேளை 7 to 7:30 7லேருந்து 7:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து இப்போவும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் உட்கார்ந்துட்டுருக்கிறீங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த சத்ருவோ உலகமோ வியாதியோ உங்களை தொட முடியாது, உங்களை அழிக்க முடியாது. மாறா தாலா தௌரபி தபாலா. நீங்கள் வாழ்வீங்க, வளர்வீங்க, சாகாமல் பிழைத்திருப்பீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வியாபாரங்களையும் தொழிலையும் ஊழியத்தையும் வளரச் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. ஏற்கனவே சொன்னாங்க 8 கிளை சபைகள் இருக்கிறது. இந்த ஊழியங்களில் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா மிஷனரி டயாசிஸ் என்ற ஒரு டயாசிஸ் மூலமாக இந்த ஊழியங்களை கர்த்தருடைய கிருபையில் நாங்கள் நடத்தி வருகிறோம். இதனுடைய சேர்மனாக இருக்கிறவர் ரைட்டு ரெவரண்ட் டாக்டர் ஜாஷுவா பிரபு அவர்கள். அவர்களுக்காக நல்ல சுகபலனுக்காக ஜெபிங்க. நாங்கள் ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேப்கான் அதை சார்ந்தவர்கள் நாங்கள். இதனுடைய பிரைம் மாடரேட்டர் ஐயா டாக்டர் சத்யகுமார் அவர்கள் அவருடைய ஊழியத்தை இதில் செய்து வருகிறார்கள். அவருடைய சுகத்துக்காக, அவருடைய துணைவியாருடைய சுகத்துக்காக, ஒரே மகன் மருமகளுடைய குடும்ப காரியங்களுக்காக செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே மிஷனரிகளை நினைத்து கொள்ளுங்கள். எஃப்எம்பி ஊழியக்காரர்களுக்காக, பிஓஎம் ஊழியங்களுக்காக, ஜெம்ஸ் ஊழியங்களுக்காக, இந்தியா கேம்பஸ் குர்சைடு ஊழியங்களுக்காக, இண்டிபெண்டன்ட் மிஷனரிகளுக்காக, ஏழை ஜனங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் சர்ச்சில் இருக்கிற முதியவர்களுக்காக ஜெபிங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை, ஒரு துணியோ அல்லது பொருள் உதவியோ எதுவோ உங்களால் முடிந்ததை இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் செய்யுங்க. தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். இப்பொழுதும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கும்படி பாஸ்டம்மா அவங்க ஜெபிப்பாங்க. கர்த்தரை நோக்கி கண்களை மூடி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இந்த வருட கடைசியில் ஆண்டவரே, கடைசி மாதங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அப்பா உன்னதமானுடைய மறைவில் மறைத்து சுகமாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற கிருபைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய தெய்வன் ஆண்டவரே, பாசமுள்ள தெய்வன் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் வீட்டாரை, எங்கள் தேசத்தை, நாங்கள் இருக்கிற நாட்டில் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற ஆண்டவரே தமிழ்நாடு, எங்கள் மாவட்டத்தை அன்பாய் நீர் ஆண்டவரை கவனித்து போஷித்து வழிநடத்துவதற்காக துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வாரமும் இந்த ஆண்டவரே தேவன் ஆண்டவரே டிவி மூலம் இந்த வேதமை வெளிச்சம் என்ற ப்ரோக்ராமை கொடுக்க ஆண்டவரை நீர் கிருபை செய்தபடியால் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாத கடைசியில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும்
நீர் எங்களோடு கூட இருந்தருளும் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் எது ஆண்டவரே அழிந்தாலும் உடைய கிருபை எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. ஆண்டவரே வழி நடத்தும் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தை காப்பாற்றும் கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும் அப்பா. தமிழ்நாட்டை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. குடும்பத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா இடத்திலும் சமாதானம் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே குழப்பங்கள் வீணான மரணங்கள் வராதபடி காத்துக்கொள்ளும். ஹாஸ்பிட்டல்ல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, தெருக்களிலும் ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் அப்பா விபத்து மரணங்கள் வேண்டாம். காத்துக்கொள்ளும் அப்பா, காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்க கூடவே இருக்கட்டும் அப்பா. இருளிலுள்ள மக்கள் எப்படியாவது வெளிச்சத்தை கண்டு கொள்ளட்டும் ஆண்டவர். யாருக்கும் ஆபத்தோ தீங்கோ வாதியோ தொடக்கூடாதப்பா. சிறையிருப்பு ஆண்டவரே அவர்களை தொடக்கூடாது ஆண்டவரே. வாலிபர்கள் எப்படியாவது மனம் திரும்பணும் ஆண்டவரே அப்பா. வாலிபர்களை காத்துக்கொள்ளும் அப்பா. அடிமைத்தனத்திலும் போதையிலும் ஆண்டவரே சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே எப்படியாவது அவங்க ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக கர்த்தரை ருசித்து பார்க்க ஆண்டவரே. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த ரகசியத்தை அவங்க அறிந்து கொள்ளணும் அப்பா. அவங்களுக்கு தெரியலையே எது மகிழ்ச்சி கொடுக்குதுன்னு தெரியலையே. வாலிபர்கள் தங்களை மாய்த்துக் கொள்கிறாள். குடும்பத்தில் எவ்வளவு குழப்பம் அப்பா. பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா கொலை குற்றங்கள் ஆண்டவரே பாவ செயல்களிலிருந்து விடுபடும் ஆண்டவரே. எப்படியாவது விடுவித்தரணும் ஆண்டவரே. உண்மையை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். மனம் திரும்பட்டும் அப்பா. வெளிச்சத்தை கண்டு கொள்ளட்டும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். குடும்பங்கள், வாலிபர்கள் அப்பா, கணவன் மனைவி, பிள்ளைகள், பெரியோர்கள், சிறுவர்கள், முதியோர்கள் ஆண்டவரே பணிக்கு செல்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்பா. சுகித்து இருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. சேஃபா இருக்கட்டும். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஊழியத்தை காத்துக்கொள்ளும் அப்பா. மிஷனரி மாறுங்க ஆண்டவரேப்பா. ஊழியர்கள், பாஸ்டர் மாறுங்க, பிஷப் மாறுங்க, அனைவரையும் காத்துக்கொள்ளும். அவங்க போக்கிலும் வரத்திலும் எதில் சென்றாலும் வாகனத்திலையும் நடந்து சென்றாலும் முடிய ஆண்டவரை கனமான ஊழியத்தை செய்யறவங்க அப்பா. அவர்களை காத்துக்கொள்ளும். மனைவிமார் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். போச்சியும் எங்கு சென்றாலும் முடிய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கட்டும் அப்பா. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே அனைவரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எங்க தேசம் ரட்சிக்கப்படணும் அப்பா. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா. எல்லா பள்ளிகள்ல ஆண்டவரே தலைமை ஆசிரியருங்க மாணவர்கள், சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அதிகாரிகளை காத்துக்கொள்ளும் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் காத்துக்கொள்ளும். விசேஷமா இந்த நாட்கள்ல ஆண்டவரே பரிசு ஆண்டவரை தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல ஞானம், கிருபை, சுகம், பலனை தாரும். காத்துக்கொள்ளும் அப்பா. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்க ராணிப்பட்ட மாவட்டம் நல்லா இருக்கணும். கலெக்டர் அம்மா ஆண்டவரே அப்பா, அமைச்சருங்க, அதிகாரிங்க, பணிக்கு செல்றவங்க எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எந்த விபத்தும் வராதபடி எல்லா இடங்களிலும் சமாதானத்தை தாரும். ஒரு ஆண்டவரே பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. நீராளுகை செய்யும் அப்பா. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசும் அப்பா. நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரை அபிஷேகியும் அக்னி அபிஷேகத்தால் அபிஷேகித்து ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஒரு செய்தியை எங்களுக்கு தாரும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும். அற்புதம் நடக்கட்டும். அதிசயம் நடக்கட்டும். சுகம் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவை நம்பி வரும்போது கட்டாயம் விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு ஆண்டவரே. ரட்சிப்பு உண்டு ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அடிமையை தாழ்த்தி படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பாடலாம். உங்கள் நல்ல மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கிறீங்க, சந்தோஷமாக ஆண்டவரை கையை தட்டினா இருதயம் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகுன்றாங்க டாக்டருங்க. நல்லா மூச்சு இழுத்து விட்டிங்கன்னா நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றாங்க டாக்டருங்க. செய்வோம். இப்போ கையை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி பாடும்படியாக உங்களை அதிக அன்போடு இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும்
தூயவர் உமக்கன்றோ ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ வெளியேற பெற்ற திருத்தத்தால் விடுதலை கொடுத்தீ ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் உமக்கன்றோ உமக்கன்றோ அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றை காட்டிலும் இயேசு பெரியவர். அவரை நோக்கி பார்ப்போம். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். 11, 12, 13. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11, 12, 13. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது தனது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம். அப்பொழுது அதுக்கு முன்னால் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு தோட்டம் இருந்தது. அதில் அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் நாட்டப்பட்டிருந்தது. அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது தோட்டக்காரன் சொல்லுகிறான், 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி பார்த்து இதில் கனிகள் ஒன்றும் காணவில்லை, இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இது நிலத்தை ஏன் கெடுக்க வேண்டும் என்று சொன்னான். அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான். அதற்கு அவன், ஐயா, அந்த முதலாளி இடத்துல அவன் பேசுகிறான், இந்த வருடமும் இருக்கட்டும், இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அப்பொழுது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இப்படியான ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லி, அப்பொழுது அமாரா தலபோர் இக்கபலபோர் இபிதவலரபோம் ஆலலூயா ஆலலூயா. அவர் அதை தொடங்கும் போதே சொன்னார், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். மனம் திரும்ப வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, ரைட்டு, மனம் திரும்ப வேண்டும். ரோமர் 12:2 வாசிக்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ரொம்ப அழகாக அங்கே பவுல் ரோம சபைக்கு அவர் எழுதுகிறார், நீங்கள் இந்த ஒத்த வேஷம் உலகத்துக்கு தெரியாமல் நீங்கள் என்ன செய்யணும், மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவ ஜனம் மனம் புதிதாக வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது என்னென்ன காரியங்கள் வேதம் சொல்லுது ரொம்ப அழகாக. பவுல், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின.
புதுசாக மாறணும். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பார்வை, உன்னுடைய நடத்தை எல்லாம் புதுசாக மாறணும். உன் மனசு மாறணும். அல்லேலூயா. அதே கோபம், அதே சண்டை, அதே பெருமை, அதே எதிர்த்திருக்கிற குணம் பிசாசுக்கு தான் ஆண்டவர் எதிர்த்திருக்கிறார். இவங்க எல்லாருக்கிட்டையும் எதிர்த்திருப்பான். குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கிட்ட, மகன் பிள்ளைங்க கிட்ட, சில ஊழியக்காருக்கே கோபம் வரும். மாறணும் மாறணும் மாறணும். ஆண்டவர் கனி தரணும். அதை தான் சொல்றார். மனம் திரும்புதல் தான் கனின்றார். வேற கனி நற்கனின்றார். அதுதான் மனம் திரும்பிட்டா அவன் கனி கொடுக்கிற வாழ்க்கை. தேவன் எதிர்பார்க்கிறது நம்மில கனி உண்டாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கொத்தி இரலம் போடுறான். நீங்க யோவான் 15 அதிகாரத்தை வாசிக்கினா கூட அங்க அந்த திராட்சை செடியை அவர் நட்டு நல்ல கனியை கொடுக்கணும்னு பார்க்குறாரு. ஏசியாவில் கூட சொல்றாரு. ஆனால் அது கசப்பான கனிகளை கொடுத்தது. மனம் திரும்பாதே போயிட்டீங்கன்னா வேணாங்க, அது ஆசீர்வாதம் கிடையாது. இன்றைக்கு மாறுங்க. இயேசு ரொம்ப நேசிக்கிறாருங்க. இயேசு உங்களை தான் பிரதர், சிஸ்டர், அம்மா, அப்பா, உங்களை தான் தம்பி, உங்களை தான் இயேசு அதிகமாக நேசிக்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். உங்களுக்காக தான் எழுந்தார். அல்லேலூயா. அந்த இயேசு பரத்துக்கு கடந்து சென்றார். திரும்பவும் வரப்போகிறார். அல்லேலூயா. அதுக்குள்ள 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தின்படி ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே பவுல் சொல்றார். என்ன ரகசியம்? கண்ணிமை பொழுதில நாம் மறுரூபமாக்கப்படுவோம். கண்ணிமை பொழுதில நாம் மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். பாருங்க, அங்கே சொல்லும்போது அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ரொம்ப வலியுறுத்தி சொல்றாரு. 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துடிக்கும் போது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாம் மறுரூபம், டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூபம், ஒரு மன மாற்றத்தோடு, ஒரு மறுரூபத்தோடு நாம் கடந்து போகிறோம். இங்கே மறுரூபமாக்கப்படணும். நம்முடைய மனம் புதிதாகணும். இங்கே உலகத்தில் வாழும்போது இங்கே பாருங்க, இதை சொல்லிட்டு ஆண்டவர் அப்பொழுதுன்னு சொல்லுங்கிறார். 11ஆம் வசனத்தில் 13-11 அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி. போதுங்க பலவீனப்படுத்துகிற ஆவியோட 18 வருஷமாய் ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். இவருடைய ஆலயத்துக்கு போறார் இயேசு. அவர் உயிரோடு வந்தபோது ஒரு ஆலயத்துக்கு போகிறார். ஏன் போறாரு? அங்க ஒரு பெண் இருக்கிறா. அந்த பெண்ணு 18 வருஷமா ஆலயத்துக்கு வருகிறாள். அவளுக்குள்ள என்ன இருக்குது? பலவீனப்படுத்துகிற ஆவி இருக்கிறது. அங்க 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவள் மேல் தனது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கூனியாக வைக்கிறதா? 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு கூனியாக அந்த 11ஆம் வசனத்தில் ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அல்லேலூயா. எவ்வளவு கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனி. அப்படியே வருவா. 1 வருஷமா 2 வருஷமா 18 வருஷம். நம்ம ஜெபம் பண்ண உடனே நமக்கு ஹீலிங் கிடைச்சிடணும். ஜெபம் பண்ண உடனே பதில் கிடைக்கணும். ஜெபம் பண்ண உடனே வேலை கிடைக்கணும். ஜெபம் பண்ண உடனே குழந்தை பிறக்கணும். ஜெபம் பண்ண உடனே ஒரு வளர்ச்சி வேணும். நம்ம எதிர்பார்க்கிறது. ஆனால் இவோ 18 வருஷமா கர்த்தர்
கர்த்தர் இவளுக்கு அற்புதம் செய்ய ஏன் போனாருன்னு சொன்னா, இவள் ஆலயம் செல்கிறாள், தேவ சபைக்கு இவள் செல்கிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மாரா தாரா தாரா தூரி பீத் அக்கமோ ஷந்த ரதரி அலபோ. இவள் தேவ ஆலயத்துக்கு சபைக்கு செல்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே பார்க்கிறோம், தானியேல் இப்படி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேலுடைய புத்தகத்தில் எழுதுறாங்க. அவங்கள தூக்கி 7 மடங்கு அக்னி நெருப்பை உண்டாக்கி அதில் இந்த சாத்ராக், மேஷாக், என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க நெபுகாத் நிறுவின அந்த நெபுகாத் நேச்சருடைய சிலையை வணங்க மாட்டேன்றாங்க. இல்லை, வேணாம் வேணாம் வேணாம், அவனை வணங்க, இயேசு தான் எனக்கு தெய்வம். இயேசுவை உயர்த்தி அவங்க பேசுகிறாங்க, கர்த்தரை உயர்த்தி பேசுகிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். ஏன் போகிறீங்க ஆலயத்துக்கு? ஆராதனை செய்யறதுக்கு போகிறோம். அல்லேலூயா. அப்படி தானுங்களே பிரதர், அப்பா அம்மா, அப்படி தானே? எதுக்கு போகிறீங்க? அவரை ஆராதிக்க. அல்லேலூயா. ஆராதனைக்குரியவர் அவர். அல்லேலூயா. கர்த்தர் ஆராதனைக்குரியவர். அக்கினியில் நடந்தாலும் நாங்கள் வெந்து போகிறதில்லை, தண்ணீரில் நடந்தாலும் நாங்கள் மூழ்கி போவதில்லை. அழகாக பாடுறார் கர்த்தருடைய ஊழியக்காரர். நாங்கள் அவரை தான் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தான், இயேசுவை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். இல்லை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனால் அப்புறம் அவங்க ஏன்னா விடுவித்திருவார், அவ்வளோதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இவளுக்கு ஒரு நினைப்பு, ஆண்டவர் எப்படியும் தன்னை தொடுவார். தன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த காலத்தில் அந்த பிரசங்கம் தான், மேசியா வராரு, உன் நோய்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுறாரு மேசியா. அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே, ஆலயங்களிலே. இவன் நம்புகிறாள், மேசியா தன்னை காண வரத்தான் போகிறார். இந்த நம்பிக்கையில் இருக்கிறீங்களா? இந்த வேதத்தை விடாதீங்க. அதுக்கு தான் வேத வசனம் என்கிற இந்த புதிய ஏற்பாடு, கிதியோன் புதிய ஏற்பாட்டை கிதியோன் இன்டர்நேஷனல் மூலமாய் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இலவசமாய் தருகிறார்கள். இந்த வேதத்தை வாங்கி சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, வயசானவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் படிங்க. உங்கள்கிட்ட பைபிள், ஃபுல் பைபிள் இருந்தால் படிங்க, ஃபுல் பைபிளை. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன செய்யணும்? படிச்சுட்டு ஆலயத்துக்கு போகணும். அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்கு போனால் அவர் விடுதலை செய்வார். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பே என்னன்னு சொன்னால், விடுதலை, டெலிவரன்ஸ். இயேசு விடுவிக்கிறார். விடுதலை என்ற செய்தியை தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே அளிக்கும்படியாய் சொன்னார். கேட்டுக்கொண்டிருக்கிற தாயே, கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, தேவஜனமே, உடன் ஊழியரே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை, உங்களை கொண்டு அநேகரை விடுதலை செய்ய போகிறார் கர்த்தர். பாவத்தில், அக்கிரமத்தில், வியாதியில் இருந்து, இங்கே பார்க்குறோம் பலவீனத்திலிருந்து. நிறைய பேருக்கு கண்ணு பலவீனம், எதை வேணாலும் பார்க்கும், எதை வேணாலும் கேட்கும், எதை வேணாலும் வாங்க சொல்லும். வாய் பலவீனம், ஆலயத்துக்கு கொண்டா அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனால் வேற பாஷை. என்ன சிரிக்கிறீங்க? வேற வேற பாஷை, அவிசுவாசமான வார்த்தை. ஆலயத்துக்கு வந்தா ஒரு ட்ரெஸ்ஸு, வெளியே போனா வேற ட்ரெஸ்ஸு. நீங்க பரிசுத்தவான் என்பதை காட்ட வேண்டும். தேவன் அதில் ரொம்ப விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இப்படி அநேகரை எழுப்பி எங்கள் சபை ஜனங்களை எழுப்புகிறார்.
கொடுக்க ஆரம்பித்து கொடுக்கிறவர்களுக்கு குறைவு இருக்காதுங்க. வேதம் சொல்லுது 6:38 லூக்காவில் அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவ்வளோ பாருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு வர அந்த பிள்ளைய கர்த்தர் அந்த கூனியை அன்பா போய் கரத்தை வச்சா என்ன அர்த்தம்னா, நான் உன் மேல் அன்பாக இருக்கிறேன், கையை வைக்கிறாரு, உடனே சுகம் கிடைக்கிறது. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் துதிக்கிறோம் அப்பா. எத்தனை பேர் தங்கள் பலவீனங்கள் மாற வேண்டும், தான் ஜெபிப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை, கொடுப்பது தசமாக கொடுக்கல, காணிக்கை கொடுக்கல, நான் உபவாசிக்க முடியல, இப்படி இருந்தவர்களை கர்த்தர் தொட்டதுக்காய் அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் 2 கொரிந்தியர் 3:17 படியாய் கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. தேவ ஆவி வல்லமை 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 வரபார் இக்கபாலபாரபாரி அக்னி அக்னி தேவ அக்னி இறங்கி இறங்கி ஆண்டவரை இப்பொழுது அந்த அக்னி இறங்கி கர்த்தர் ஒரு விடுதலை தந்ததுக்காய் துதிக்கிறோம். விடுதலை நீ செய்தீரே பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். விடுதலை செய்த தெய்வக்காய் துதிக்கிறோம். வியாதியில், போராட்டத்தில், பிரச்சனையில், பணக்கடனில், தரித்திரத்தில் இருந்தவர்களை விடுதலையாக்கிறதுக்காய் துதிக்கிறோம். காத்துக்கொள்ளும் நல்ல குழந்தையை கொடுத்ததுக்காய் துதிக்கிறோம். கர்ப்பப்பையை தொட்டதுக்காய் தோத்திரம். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே ப்ரொமோஷனை கொட்டளிட்டதுக்காய், வெளிநாடு செல்ல உதவி செய்ததுக்காய், விசா கிடைத்ததுக்காய் ஸ்தோத்திரம், திருமணம் ஆனதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி அப்பா. காத்துக்கொள்ளும் பலப்படுத்து. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. மறுபடியும் கேப்கான் ஆஃப் இந்தியாவின் மூலமாய் உங்கள் யாவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மறக்காதீங்க, ஆல்ஃபா அண்ட் ஒமேகா மிஷனரி டயசிஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. திமிரி சமாதான சபையை கர்த்தர் இன்னும் உயர்த்தணும். இன்னும் ஆத்துமாக்கள் வேணும் எங்களுக்கு. எங்கள் 8 மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபையில் நாங்கள் தேவ கிருபையில் ஆங்கிலிக்கன் ஃபாஸ்டர் ஃபெலோஷிப்பு 20ஆம் தேதி நடத்தி முடிச்சிருக்கிறோம். அந்த ஃபாஸ்டர் ஃபெலோஷிப்பில் தீர்க்கதரிசி ராணி ராபர்ட் அம்மா அவங்க வந்து ஆண்டவருடைய செய்தியை கொடுத்தாங்க. திருவாளர் பிரதர் பாலியில் இருக்கக்கூடிய கண்ணன் அவர்கள் வந்து கலந்து கொண்டு தன்னுடைய சாட்சியை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆகவே நீங்கள் எல்லா ஊழியர்களும் வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்க தேவன் உதவி செய்தார். அந்த உதவி செய்த எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து இந்த வேதமே வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சி இந்த தேவன் டிவியில் ஜாக் என்ற சேனலில் 93ஆம் எண்ணுள்ள சேனலில் தொடர்ந்து சனிக்கிழமை மாலை 7லேருந்து 7:30 மணி வரையிலும் வர உதவி செய்யும்படியாய் செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறக்காதீங்க, மறக்காதீங்க. முகத்தை பார்க்க மாட்டேன், மறக்க மாட்டேன் பாஸ்டர்ன்றீங்க. மறக்காதீங்க, ஏழைகளுக்கு உதவுங்க. உங்கள் சபையில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உதவுங்க. எங்களையும் நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஜெபிங்க, அது போதும் எங்களுக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது போதும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு கொடுக்குற அநேக கரங்களை ஏற்படுத்துவார். தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய கடிதங்களை வாட்ஸ்அப் மூலம் எங்களுக்கு தெரிவிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமாதானம் உங்களிலே ஆளக்கடவது. அல்லேலூயா. Audio Jungle. Audio Jungle.